அங்கே போயிடாது. இது ராஜபதி, கங்கை கொண்டான் அருகே உள்ள ஊர். இந்த பகுதியில் நிலத்தடி நீர் வளங்கிறது வெறும் 40 அடிக்குள்ளே தான், அதிகப்படி 60 அடி. இந்த பகுதி முழுக்கவே கிணறு அமைத்து சைடு போர்வெல் போடுறதுக்கு அருமையான இடம். இது தண்ணி லாரிக்கு தண்ணி சப்ளை பண்ணக்கூடிய கிணறு. வெறும் 25 அடி ஆழம் தான் இருக்குது, 25-30 அடி தான் இருக்குது. நல்ல மழைக்காலத்தில் சப்ளை பண்ணோம். இன்னும் ஜூலை ஆகிட்டு ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபரில் கிணறு வறண்டு போயிடும். அந்த கிணத்தையே ஆழப்படுத்தி சுற்றி சைடு போர் போட்டாலே போதும், அது பாட்டில் ஓடும். மற்றபடி 2 போர்வெல் போட்டு மூடியிருக்காங்க. 80 அடி. அங்கே எத்தனை அடி சொன்னாங்க? அந்த போர் எத்தனை அடி? 140 அடியாக நிப்பாட்டாங்க. புதுசாலித்தனமாக ஆழம் அதிகமாக போடலை. ஏன்னா இந்த ஏரியாவில் 500-1000 அடி போட்டாலும் தண்ணி வராது. மேல் தண்ணி 60 அடிக்குள்ளே பாயிண்ட் அமைஞ்சிட்டுனா உடனே வந்தாது. இது மினிமம் 400 அடி ஆழம் மட்டும் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இங்கே பாறை அமைப்புங்கிறது வடக்கு 30 டிகிரி மேற்கு அந்த கோணத்தில் போயிட்டுருக்கும். அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் முதல் ஸ்கேன் நடக்கு. ரெண்டாவது ஸ்கேன் இது. கிழக்கு பக்கம் கொஞ்சம் கவர் பண்ணாத ஏரியாவை இப்போ கவர் ஆகிரும். முதல் ஸ்கேன் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். 40 அடிக்குள்ளே வரக்கூடிய ஈரம் தான், அதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு பாயிண்ட் அடையாளம் 80 மீட்டர்னு வருது. அது 40 அடிக்குள்ளே உள்ள தண்ணியாக இருக்கும். ரெண்டாவது ஸ்கேன்லேயும் 80 மீட்டரில் ஒரு பாயிண்ட் அடையாளம். மூணாவது ஸ்கேன்லேயும் ஒரு பாயிண்ட் அடையாளம். நாலாவது ஸ்கேனில் தான் பாயிண்ட் அடையாளம் இல்லை. அந்த முதல் 3 ஸ்கேனில் அவங்க எங்கேனாலும் போர்வெல் போடலாம். ஒரே ஒரு ஊற்று, அதாவது ஒரு மட்டம்னு சொல்கிறது, அது 30 அடியிலேருந்து அதிகப்படி 80 அடி ஆழத்துக்குள்ளே கிடைக்க வாய்ப்பு. அது 80 மீட்டர் ஆழம்னு காட்டுது. பட்டு 300 அடி வரைக்கும் போர்வெல் ஒரு மட்டம் முடிஞ்சாலேயே தண்ணீர் அதுக்கெல்லாம் வராது.